ஏய் தம்பிங்களா, இன்னும் ஒரு ஒரு 1-2 மாதத்தில் வந்து சிறை நிரப்பும் போராட்டம் தயாராக தேதி நான் சொல்கிறேன். நான் அது வந்து அமைதியான முறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அற வழியில் நம்ம எல்லாரும் போய் சிறையை நிரப்பணும். எதுக்கு? நம்ம 15% இடஒதுக்கீடுக்காக. அதனால் அதை நான் தேதி மட்டும் சொல்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான முறையில் 5 லட்சம் பேர் நம்ம எல்லாம் சிறை நிரப்பு போராட்டம். இது வந்து ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலும் நடக்க போகுது. அதனால் இதையெல்லாம் நீங்கள் மனதில் ஏற்றி நீங்கள் எல்லாம் போய் இந்த செய்திகள்லாம் உள்வாங்கி இதையெல்லாம் மற்றவர்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். சொல்லி ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் கொண்டு வருவோம். இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை நீங்கள் வரணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அது யாராலும் மாற்ற முடியாது. நேற்று பார்த்துருப்பீங்க, நேபாளில் பார்த்துருப்பீங்க. நேற்று முந்தின நேபாளில் நடந்ததெல்லாம் பார்த்தீங்க. அதுக்கு முன்பு பங்களாதேஷில் நடந்தது பார்த்தீங்க. அதுக்கு முன்பு ஸ்ரீலங்காவில் நடந்தது பார்த்தீங்க. யார்? இளைஞர்கள். யார் பண்ணாங்க அந்த மாற்றத்தை? இளைஞர்கள். உங்களை போன்ற இளைஞர்கள் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். அது கொண்டு வந்த வழி வேறு, ஆனால் அந்த மாற்றம் நடந்தது காரணம் உங்களை போன்ற இளைஞர்கள். அதனால தான் சொல்ற, தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை இளைஞர்களும் எங்களுக்கு மாற்றம் வேண்டும். இந்த ஊழல் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, கஞ்சா ஆட்சி, சாராய ஆட்சி எங்களுக்கு வேண்டாம், திமுக ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் முடிவை எடுத்து விட்டார்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், வருகின்ற காலம் முக்கியமான காலம். அடுத்த 6 மாதம் வேகமாக பணியாற்றி ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம், தமிழ்நாட்டு விவசாயத்தை காப்பாற்றுவோம். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள நம்ம முந்திரி விவசாயிகள், கொய்யா விவசாயிகள், பலா விவசாயிகள், அது போல நெல் விவசாயிகள், கரும்பு, அத்துணையுமே விளைச்சல் விளைக்கு, வாழை, அத்துணை விளைச்சலும் இந்த மாவட்டத்தில் அவ்வளோ இருக்குது. அத்தனை விவசாயிகளையும் நம்ம காப்பாற்றுவோம். அதற்கு இங்கே ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும். இந்த கடலூர் மாவட்டத்தில் அத்துணை தொகுதியிலும் திமுக தோல்வி அடைய வேண்டும். அதை நீங்கள் எல்லாம் உறுதி செய்ய வேண்டும். நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். ஒன்றிணைவோம், தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம், திமுகவை அகற்றுவோம், திமுக ஆட்சியை அகற்றி நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம். நன்றி.